பின்னல் கட்டி முக்குத்தி போடுது தகுக்கான மில்க் ஒயிட்டுமா அல்வாசு விட்டுமா. ஓகே, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோவை தான் நம்ம ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ மட்டும் கடைசியாக பண்ண பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை வந்து அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. மொத்தம் 3 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த கேமரா ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 3D ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு மேலே 3 லைன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அந்த 3 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் மல்டிபிளாக செலக்ட் பண்ணிக்க முடியும். 3 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செலக்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல்ரெடி இம்போர்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் பிஎன்ஜி. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இதில் அந்த ஃபிலிம் ஐக்கான் மாதிரி இருக்கும். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜை கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எப்படி பர்ஃபெக்டாக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதுன்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருப்பேன். வீடியோ மட்டும் கடைசியில் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே கிளிக்கில் இந்த மாதிரி மல்டிபிளாக எவ்வளோ இமேஜ் வேணால் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்க முடியும். அதனால் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பிஎன்ஜி ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 by 1 ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குரூப் இருக்கும், பிக் 1 பிக் 2ன்னு. அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாம் பிஎன்ஜிஸ் எல்லாமே இருக்கும், அதாவது இமேஜஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த இமேஜ் பதிலாக வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த 6 குரூப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 6 குரூப் இருக்கும். அந்த 6 குரூப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் குரூப் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணுறீங்கன்னா இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிஎன்ஜி சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த பிஎன்ஜி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பிஎன்ஜியும் ஃபாண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாண்ட் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம், ஃபாண்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சு இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வீடியோக்கு பக்கத்தில் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். ஃப்ரேம் ரேட் வந்து 60 fps வச்சுக்கோங்க, இல்லைனா 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் பேக்ரவுண்ட் வந்து இப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருப்பேன். அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஆன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோ ரூம்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இதில் கீழே ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே இதில் பர்ஃபெக்டாக நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஈஸியாக சேவ் பண்ணிட்டேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.